கம்மியான பட்ஜெட் படங்கள்ல மட்டுமே நடிச்சு, கம்மி பட்ஜெட் ஹீரோன்னு பேர் வாங்குனவங்க யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜய் சேதுபதி. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டிப்பா நான் விஜய் சேதுபதிக்கு தான் கொடுப்பேன். ஆரம்பத்துல பீஸா மாதிரியான ரொம்பவே கம்மியான பட்ஜெட் படங்கள்ல மட்டும் தான் விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நடிச்சது எல்லாமே ஹிட்டு. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். சூதுகவும் மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது. அதுவும் சூதுகவும் படத்துக்காக மொத்தமே அவங்க வெறும் 1.5 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா ரசிகர்கள் மத்தியில அப்படி ஒரு வரவேற்பு. விஜய் சேதுபதியோட மார்க்கெட்டோ அப்புறமா தான் படிப்படியா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல சில படங்கள்ல விஜய் சேதுபதிக்கு சம்பளமே கிடையாது. ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி 30 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பேன் இண்டியன் ஆக்டர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அட்டகத்தி தினேஷ். இந்த டைட்டிலுக்கு இவர் ரொம்ப ரொம்ப சரியா இருப்பார்ல. ஏன்னா இவருக்கு அட்டகத்தி அப்படின்ற பெயரை கொடுத்த படம் அட்டகத்தி. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.25 கோடி தான். 2012ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வெறும் 1.25 கோடியில எடுத்த இந்த படம் தினேஷுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கு. பெரிய கேஸ்டிங் கிடையாது, மேசிவான செட்ஸ் கிடையாது. ஒரு சாதாரண இளைஞனோட காதல் கதை தான். அதுக்கப்புறமா அவர் நடிச்ச குக்கு, விசாரணை இந்த மாதிரி பல படங்கள் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். சரி அந்த டைமை விடுங்க. இப்ப ரீசெண்டா இறங்கின லப்பர் பந்து கூட கம்மியான பட்ஜெட் படம் தானே. கம்மியான பட்ஜெட் படங்கள்லயே நடிச்சிருந்தாலும் அட்டகத்தி தினேஷோட புகழ் ரொம்ப ரொம்ப பெருசு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கவின். சின்ன திரையில ஆரம்பிச்சு சினிமாவுல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹீரோவா வளர்ந்திருக்காரு. அவரோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா டாடா தான். இப்போ நயன்தாரா கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. கவின் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள்லயும் நடிச்சது கிடையாது. இவரோட படங்கள்னா மேக்சிமம் ஒரு 5 கோடி தாங்க இருக்கும். பெரிய ஸ்டார் காஸ்டிங் எதுவுமே இல்லாம ரசிகர்கள் மத்தியில இவரோட பல படங்கள் நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு. ஸ்டார் பிளடி பெக்கர் மாதிரியான படங்களுமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது தான். இப்போதான் நயன்தாரா கூட நடிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ரீசெண்டா நடிச்ச எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. தாராள பிரபு, ஓமன பெண்ணே, இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும், பார்க்கிங், லப்பர் பந்து இந்த படங்கள் எல்லாமே ஹிட் தாங்க. ஆனா இதுல எந்த ஒரு படமும் 5 கோடி பட்ஜெட்டை தாண்டதே கிடையாது. 5 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்ல மட்டும்தான் இப்ப வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஆனா படங்கள் எந்த அளவுக்கு ஹிட் பாத்தீங்களா?